திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக அதிமுக நிர்வாகி மோகன் என்பவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரமணிகண்டனிடம் கேட்கலாம். வீரமணிகண்டன், அந்த நபர் மீதான விதிமீறல் புகார் என்ன? திவ்யா, நேற்று மாலை திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் திண்டுக்கல் அதிமுக வேட்பாளர் சீனிவாசனை ஆதரித்து நடிகர் ஆனந்தராஜ் தலைமையில பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதுல பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தொண்டர்கள் பொதுமக்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டதாக ஒரு புகார் வந்தது. அந்த கூட்டம் முடிந்த பிறகு அந்த டோக்கன் வழங்கப்பட்ட அனைவருக்குமே பணப்பட்டுவாரா நடைபெற்றது. இந்த வீடியோ காட்சியிலே நமது புதிய தலைமை செய்தியில படமாக செய்தியாக வெளியிட்டு வந்தோம். அதன் எதிர்வழியாக பறக்கும்படை அதிகாரிகள் அந்த வீடியோ காட்சியை ஆதாரமாக வைத்து தற்போது திண்டுக்கல் தெற்கு காவல் நிலையத்துல அந்த துணை அதாவது நகர துணை செயலாளர் மோகன் மீது, அதிமுக மோகன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். திவ்யா, தற்போது என்ன மாதிரியான கோணத்துல விசாரணை நடைபெற்று வருது வீரமணிகண்டன்? திவ்யா, இது மாதிரி பொதுக்கூட்டங்கள், பரப்புரை பொதுக்கூட்டங்கள்ல தேர்தல் விதிமுறைகளை மீறி பணப்பட்டுவாரா, டோக்கன் போன்ற எல்லாம் வழங்கப்படுகிறதா என்று மாவட்ட நிர்வாகம் பறக்கும்படை அதிகாரிகள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த தேர்தல் விதிமுறைகளை மீறினால் தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. திவ்யா.